ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பொது பலன்களாக சொல்ல இருக்கிறோம். வார ராசி பலன்கள் பொது பலன்கள் நவம்பர் 23 முதல் 29 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை வாரம் அப்படின்னு சொல்லணும். குருவும் சந்திரனும் வார ஆரம்பத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சந்திர பகவான் ஆரம்பத்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்னா தனுசில் இருக்கார். 2.25 நாள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் 2 நாள். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து குரு பார்வையில் இருக்கார். பிறகு 8ஆம் இடம் செல்லுகிறார். இப்போ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கடைசி 2 நாள் தான் சந்திராஷ்டமம் வருது. மற்றபடி இந்த ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார், அமக்கலமாக இருக்கார், குரு பார்வையில் இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். ராசியில் குரு பகவான் இருக்கார். எப்போ இந்த கடகத்துக்கு குரு பகவான் வந்தாரோ சூப்பருங்க. இனி நீங்கள் படிப்படியாக உங்களுக்கு உயர்வதற்கான ஒரு காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் 4 பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா, அதுதானே நம்ம எதிர்பார்க்குறோம். தொழில் எப்படி இருக்க போகுது, உத்தியோகம் எப்படி இருக்க போகுது. முதல்ல தொழில் உத்தியோகம் நல்லா இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். தொழில் நல்லா பண்ணுறோம்னா வருமானம் வரும். வருமானம் வந்தால் குடும்பத்தில் ஓரளவுக்கு திருப்தி இருக்கும். காம்பன்சேட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்போது 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது இந்த கடகராசிக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு வாரம். நல்ல யோகமாக இருக்க போகிறீங்க. 5ஆம் வீட்டை செவ்வாய் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். இப்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி மேன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைக்கிறீங்க, நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ரிப்போர்ட் ரிசல்ட் இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி 10 அவர் செவ்வாயாக இருக்கிறதால தொழில் ஸ்தானாதிபதி, உத்தியோக ஸ்தானாதிபதி அவர் செவ்வாய். அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவம் பெற்ற செங்கல், மணல், ஜல்லி, ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், மற்றபடி ரசாயனத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் செக்யூரிட்டி, பிரைவேட் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கும் நேரம். ராசிநாதன் என்னங்க 12 மாதமும் ஆட்சி பெறுகிறார். அவர் ஆட்சி பெறும் காலம் இந்த ராசிக்கு, அதாவது 5க்கும் 10க்கும் உடைய பாக்கியாதிபதி யோகாதிபதி கடக லக்னத்துக்கு, கடக ராசிக்கு. இப்போ யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக யோகமான ஒரு காலம்தானே கடகராசிக்கு. அப்போ தொழிலில் யோகம், உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்க போது. புதுசாக தொழில் துவங்குறீங்க, தாராளமாக தொழில் துவங்கலாம். இல்லை வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்படி பல முன்னேற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் மட்டுமல்ல, அங்கே சூரியன் வேறு அமர்ந்திருக்கிறார், 2 கூடியவன்.
குரு பார்வையில் இருக்கார். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு காலம், நேரம், சாதிக்கும் தருணம் என்று சொல்லலாம். பாருங்கள், 14க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் 4 நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கார். அப்போது பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்குமா? நடக்கும். இல்லை புதுசாகவே 4 வீலர் வாங்கணும், நான் கார் வாங்கணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்குறேங்க, சந்தோஷத்தில் அபிலாஷையில் இருக்கிறோம், தாராளமாக கார் வாங்கலாம். அல்லது வீட்டில் அலங்காரம் பண்ணுவீங்க, பிள்ளைகள் ஏதோ வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடத்த இருப்பதால் வீட்டை அலங்காரம் பண்ணணும், வீட்டை பெயிண்ட் பண்ணணும், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், மாடுலர் கிச்சன் வைக்கணும், இப்படி பல வேலைப்பாடுகளை செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய இல்லத்திற்கு. 4ஆம் இடம் இல்லம், வீடு. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய காலம். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை, அதுதாங்க ரொம்ப முக்கியம் இந்த கடகராசிக்கு. ஏன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் லைஃப் ரொம்ப பிரச்சனை. ஏன்னா சனி பகவான் இவ்வளோ நல்லா வக்ரம் பெற்று இருந்ததால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது, பிரிவினைகள் இருந்தது. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து குரு இங்கே கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழல் குடும்பத்தில் அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படுகிறது. ஆனால் 2ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ குடும்ப உறுப்பினர்கள் 2ல் கேது இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். மற்றபடி 3ஆம் இடத்தை சனி பார்ப்பது எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும், கால தாமதம்தான் ஆகும், ஆனால் தடையாகாது. மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். அதிக லெபோரியஸ் இருக்கும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். ஆனால் சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதால உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பய உணர்ச்சி இருக்கும், ஒரு தைரியமாக செயல்பட மாட்டீங்க. செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருக்கார், தைரியம் இருக்குது. ஆனால் 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதால தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி இந்த 8ல் ராகு இருக்கிறத பற்றி சொல்லி ஆகலைங்க. இந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா அசிங்கம், அவமானத்தை ஏற்படுத்தும். அதனால் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், இப்போ வெளியில் ட்ராவலிங் போகிறீங்க, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இதுபோல் இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அறிமுகம் இல்லாத ஆளுக்கும் உங்களுக்கும் ஒரு வாய் தகராறு, புத்தி பெரிய தகராறாகி போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்குன்னு கூட போக வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த அசிங்க அவமானங்கள் எதற்கு? விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனால் வெளிநாடு போகிறேன்னு பேர் வழி நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா தாராளமாக போகலாம். மற்றபடி 9ல் சனி இருந்தது சரியில்லைனாலும் குரு பார்க்குது, அப்போ சூப்பர். தந்தையால் யோக பாக்கியங்கள், வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இந்த கடக ராசிக்கு 27, 28, 29 சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. பண வருவாய் என்பது சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்ப சூழல் சிறப்பாக இருக்கும். அதாவது மற்றவங்க சண்டைக்கு நிற்பாங்க, நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. எடுக்கும் முயற்சி கொஞ்சம் காலதாமதம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை, மேன்மையாக இருக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தேக ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்.
ஆனால் 4ஆம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. அலைச்சல் இல்லாத ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலர் ஏதாவது புதுசாக வாங்குவீங்களா, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கலாம், அல்லது ஏதாவது ஃப்ளாட்டு புக் பண்ணலாம், காலி இடம் வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஏதோ ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது. மற்றபடி இந்த கடகராசிக்கு 27, 28, 29 சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க, ஓம் அமிர்த ராகுவை போற்றி. கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க, ஓம் அமிர்த கேதுவை போற்றி. துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி முருகனுடைய அருளால், முருகன் தாங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு தெய்வம். முருகனுள் அது சுலோகம் சொல்லுங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.